வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போதும் செய்கிற பச்சை மிளகாய் சட்னியை நான் இன்றைக்கி சொல்கிறது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். பருப்பு பாருங்கள் நல்லா இந்த அளவு நிறம் மாறி வரணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சட்னிக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகாயை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள காரம் தெரியாது நமக்கு. அதனால் மிளகாயை நல்லா வதக்கிக்குவோம் ஃபஸ்ட்டே சேர்த்து. இப்போ மிளகாய் வதங்கிட்டுனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த சூட்லேயே கலந்து விட்டோம்னா போதும். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்க பாருங்க. இந்த அளவு சேர்த்தோம்னா போதும். அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டு வரும். அதனால் கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிப்பு கரண்டியில். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சட்னி உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பச்சை மிளகாய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. நல்ல சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.